பெருமீன் கொள்ளும் சிறுகுடி பரதவர் கங்குல் மாட்டிய கனைக்கதிர் ஓன் சுடர் முதிரா ஞாயிற்றெதிரொலி கடுக்கும் காணலம் பெருந்துரை. வணக்கம். மற்றொரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில நாங்கள் மிக முக்கியமாக ஒரு வெளிச்ச வீடு தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்துல காரை நகர்ல கற்கோவளம் என்ற இடத்துல காணப்படுகின்ற வெளிச்ச வீடு தொடர்பாகத்தான் இந்த உலா நிகழ்ச்சியில பார்க்க போகின்றோம். காரை நகரின் வடமேற்கு பகுதியில் கோவளம் என்ற இடத்தில் கடற்கரையோரமாக அமைந்துள்ளது காரை நகர் வெளிச்ச வீடு. இது கப்பல்களுக்கும் வள்ளங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக விளங்குகின்றது. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒளிக்குமிழும் விளக்குகள் பொருத்தி கடற்கரைகளில் அமைக்கப்பட்டுள்ள உயர்ந்த கோபுரம் போன்ற அமைப்புகளை கலங்கரை விளக்கம் என்று கூறுகின்றோம். கலங்கரை விளக்கத்தை வெளிச்ச வீடு எனவும் அழைப்பதுண்டு. கலம் என்பது கப்பல் என்றும், விளக்கம் என்பது வெளிச்சம் என்றும், கரை என்பது அலை என்றும் பொருள் கொள்ளப்படும். எனவே கலங்கரை விளக்கம் என்பதற்கு கப்பலை துறைமுகத்திற்கு அழைக்கும் வெளிச்சம் என்று பொருள்படும். இன்று லைட் ஹவுஸ் என அழைக்கப்படும் கலங்கரை விளக்கம் முன்பு பீகோன் என்று அழைக்கப்பட்டதாக நூல்களில் கூறுகின்றனர். உலகில் 7 அதிசயங்களில் ஒன்றான கிறிஸ்துக்கு முன் 280 எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பீகோன் லைட் என்பதே உலகின் முதல் கலங்கரை விளக்கம் என்று உலக வரலாறு கூறுகின்றது. எனினும் அலெக்சாண்டிரியா கலங்கரை விளக்கத்திற்கு முன்பே பழந்தமிழர்கள் கலங்கரை விளக்கத்தை அல்லது அதற்கொப்பான தொழில்நுட்பத்தை இரவில் கடலோடிகளுக்கும் மீனவர்களுக்கும் பாதுகாப்பான கரைகளை அல்லது மீனவ குடியிருப்புகளை காட்டுவதற்காக பயன்படுத்தினார்கள் என்பதையும் பல சங்க இலக்கியங்களிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெளிச்ச வீடானது 1916ஆம் ஆண்டில் பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இதனுடைய உயரத்தை பார்க்கின்ற போது 98 அடி உயரமுடையதாக இந்த வெளிச்ச வீடு அமைந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி இந்த வெளிச்ச வீட்டிற்கு அதாவது மேலே செல்வதற்கு படிக்கட்டுகள் இருந்ததாகவும் பின்னர் கீழே இருக்கிற படிக்கட்டுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி மேலே இருந்து பார்க்கின்ற போது இந்த நீரியல் வளங்கள் அதாவது கடற்கரைகளுடைய வனப்பை அழகை ரசிக்கக்கூடியதாகவும் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கும் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பெரும்பானாற்றுப்படை பழந்தமிழகத்திலிருந்து தொண்டை கலங்கரை விளக்கத்தையும் சிலப்பதிகாரம் பூம்புகார் கலங்கரை விளக்கத்தையும் பற்றி பாடியுள்ளன என்பது நூல்களின் வழியே அறிய கிடைக்கின்றது. 8 தொகையில் ஒன்றாகிய நற்றினியில் தாயங்கண்ணனார் எனும் புலவர் கலங்கரை விளக்கில் ஏற்றிய ஒளி ஞாயிற்றின் இளங்கதிர்களைப் போல தோற்றமளித்தது. பெருமீன் கொள்ளும் சிறுகுடி பரதவர் கங்குல் மாட்டிய கனைகதிர் ஓன் சுடர் முதிரா ஞாயிற்றெதிரொலி கடுக்கும் காணலம் பெருந்துரை என்று கூறியிருக்கின்றார். அதேபோன்று இரவு நேரங்களில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கரையிலுள்ள தம் மகளிர் தம்மை இனம் காணுமாறு தம்முடைய படகுகளில் விளக்கேற்றி இருந்தனர் என்ற செய்தியை உலோச்சனார் என்னும் புலவர் இருங்களி துளவும் பனிந்தலை பரதவர் தின்திமிழ் விளக்கம் என்னும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக பழந்தமிழர் கலங்கரை விளக்கங்களையும் பல்வேறு விதமான விளக்குகளையும் எவ்வாறு தம்முடைய கரைகளையும் குடியிருப்புகளையும் தம்முடைய படகுகளையும் அடையாளம் காண பயன்படுத்தினர் என்பதனை பழம்பாடல்களிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த கலங்கரை விளக்கத்திற்குள்ளதான் காணப்படுகின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் இங்கே இருக்கிற அந்த இடமானது சேதமடைந்த நிலையில காணப்படுகிறது. இதற்கு காரணம் இயற்கை என்றும் சொல்லலாம், அதே விடத்தில் மனிதர்களுடைய செயற்பாடுகள் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த சிவர்களில் கிறுக்குவதும் தங்களுடைய பெயர்களை எழுதுவதும் சில விடயங்களை செய்வதனூடாக இந்த மரபுரிமை சின்னமானது அழிவடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இத்தகையதொரு கலங்கரை விளக்கம் அல்லது வெளிச்ச வீடு காரைநகரின் கோவளம் கடற்கரையில் அமைந்திருக்கின்றது. இதற்கான அத்திவாரம் 1899ஆம் ஆண்டு போடப்பட்டு 1916ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஏறத்தாழ 100 அடி உயரமுள்ள இந்த வெளிச்ச வீட்டின் சதுர வடிவிலான அடித்தளமும் அதன் மேல் அமைந்துள்ள உருளை வடிவிலான கோபுரமும் முருகை கற்களினால் ஆனது. கோபுரத்தின் மேற்பகுதியில் கண்ணாடியிலான விளக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 10 அடி உயரம் என்று கூறப்படுகின்றது. இந்த வெளிச்ச வீடு செயல்பாட்டு நிலையில் இருந்தபோது எரிவாயுவின் மூலம் ஒளியூட்டப்பட்டதாகவும் ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் 2 வெள்ளை ஒளியை பாய்ச்சும் விதமாக இது செயல்பட்டதாகவும் அறிய கிடக்கின்றது. இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள ஒளியானது கரையிலிருந்து 11 கடல் மைல் தூரத்தில் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்ததாகவும் கிடைக்கும் ஆவணங்கள் மூலமாக அறியக்கூடியதாக உள்ளது. உச்சியின் வெளிப்பக்கமாக நின்று கடலை அவதானிக்கக்கூடியதாக பலகணி போன்ற சுற்றுவட்ட அமைப்பும் காணப்படுகின்றது. இதில் நின்று ஊர் முழுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரைநகரின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த வெளிச்ச வீடானது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய உலா நிகழ்ச்சியில வெளிச்ச வீடு தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதாவது கோவளம் வெளிச்ச வீடு தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மெலோரஞ்சன். நன்றி.